இது மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படின்றனால ஆபத்து அதாவது ரிஸ்க் ஃபேக்டரும் அதிகம். உதாரணமா, கடந்த 5 ஆண்டுகள்ல இந்திய பங்கு சந்தையில ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லப்படுற பங்குகள் 36% வர வருடாந்திர வருவாயை ஈட்டியிருக்கு. லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பங்குகள் சுமார் 22% வருவாயை வழங்கியிருக்கு. இது பாதுகாப்பான நிலையான வைப்பு தொகையை விட அதிகம். நீண்ட கால முதலீட்டாளர்கள் மற்றும் அதிக ஆபத்தை தாங்கும் திறன் கொண்டவர்கள் மட்டுமே இதை செய்யலாம். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது நிறைய முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணத்தை சேகரிச்சு அந்த நிதிய பங்குகள், பத்திரங்கள், தங்கம் அல்லது மற்ற சொத்துக்கள்ல முதலீடு செய்ய ஒரு நிபுணரை, அதாவது ஃபண்ட் மேனேஜரை நியமிக்கிற ஒரு முதலீட்டு முறையாகும். இதை நீங்க உங்க ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பல வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. உதாரணமா, சிறந்த திறன் கொண்ட ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் கடந்த 5 வருஷத்துல 39% இருந்து 50% வரைக்கும் வருவாயை வழங்கியிருக்கு.